இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக சாடியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொடர் தோல்வியை கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தோல்வி கூட்டணியை மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவாக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓட்டிய திரைப்படரில் முடியும் நேரம் வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் பொன்முடியின் அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு முதலமைச்சரின் தூக்கத்தை கெடுத்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு இடிபோல வந்து இறங்கி அவர் பீதியின் உச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் என்றால் என்ன? அதனை இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது யார்? அதனை உச்சநீதிமன்றம் வரை வாதாடி நிலைபெறச் செய்தது எந்த கூட்டணி என பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர்கள் தருண் சுக், கிஷன் ரெட்டி ஆகியோர் நயினார் நாகேந்திரனுக்கு சான்றிதழை வழங்கினர். தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேறு யாரும் விருப்பமனு தாக்கல் செய்யாததால் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணாமலை புயலாக இருந்தால் நான் தென்றலாக இருப்பேன் என பாஜக மாநில தலைவராக பதவியேற்ற நயினார் நாகேந்திரன் கூறினார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாஜக உலகிலேயே மிகப்பெரிய கட்சி எனவும் 1000 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்றும் தெரிவித்தார். 2026 கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறதா, சூரசம்ஹாரம் நடக்கப் போகிறதா அல்லது நாடாள பிறந்தவர்கள் காடாள போகிறார்களா என பார்ப்போம் என்றார். 3 ஆண்டுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தர அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் நயினார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணியப் போவது இல்லை என சபதம் ஏற்ற பாஜக அண்ணாமலை மீண்டும் காலணி அணிந்து கொண்டார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காலணியை அணிந்து கொண்டதாக அண்ணாமலை தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தான் எந்த பொறுப்பிலும் இல்லாத அடிப்படை தொண்டன் என கூறினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் எனவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளது கூடுதல் வலிமை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரனை பதவியேற்பு விழாவில் பேசிய அவர் அமித்ஷா வருகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது என்றார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் எனவும் தெரிவித்தார். சென்னை காவல்துறை முதன்முறையாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கட்டுப்பாட்டு அறையை சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சிங்கம் IPL செயலியை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதனை கிழக்கு மண்டல காவல் இணை ஆணையர் விஜயகுமார், திருவல்லிக்கேணி மாவட்ட காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் ஆகியோருடன் சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் கண்ணன் பார்வையிட்டார். QR கோடை ஸ்கேன் செய்ததால் சம்பவ இடத்திலேயே தீர்வு காண இந்த செயலி உதவுகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆளுநர் ஒப்புதல் தராத 10 சட்ட மசோதாக்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆளுநர் RN ரவி கிடப்பில் வைத்திருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. தனது சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்த 10 மசோதாக்களுக்கும் சட்டமாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான தமிழ்நாடு அரசின் வழக்கில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
மசோதாக்களுக்கு 3 மாதங்களுக்குள் முடிவு எடுக்காவிட்டால் அதற்கான காரணத்தை அந்தந்த மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நீதிமன்றங்களை அணுகலாம் எனவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தியாகராஜர் கல்லூரி விழாவில் மாணவர்களிடையே ஜெய் ஸ்ரீராம் என ஆளுநர் கோஷம் எழுப்ப வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரியில் நடைபெற்ற பேச்சுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் தான் சொல்வதை திரும்ப சொல்ல வேண்டுமென கூறி ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டார். மத சார்பற்ற கல்வி நிறுவனத்தில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் போட வைத்த சம்பவம் சர்ச்சையான நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று அனைத்து திமுக அலுவலகங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. வடக்கில் உதித்த சமத்துவ சூரியன் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் திமுகவின் அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் திமுக நிர்வாகிகள் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று கொண்டாட வேண்டும் என்று திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது ஆபாச பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி மனப்பூர்வ மன்னிப்பு கோரியுள்ளார். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய கூட்டம் ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கண்டனங்கள் வெளுத்தது. இதனையடுத்து பொன்முடியிடம் இருந்த திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அமைச்சர் பதவியிலிருந்தும் அவரை நீக்க வேண்டும் என கோரிக்கை வலுக்கும் நிலையில் பொன்முடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீண்டகாலம் பொது வாழ்க்கையில் உள்ள தனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து மிகவும் வருந்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நாகரிகத்தையும் அரசியல் பண்பாட்டையும் பொன்முடி அசிங்கப்படுத்தி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ள அமைச்சர் பொன்முடியை கண்டித்து வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குரூர வக்கிரத்தின் உச்சம் எனவும் தமிழ்நாட்டின் நாகரிகத்தையும் அரசியல் பண்பாட்டையும் அவர் அசிங்கப்படுத்தி இருப்பதாகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி நீடித்தாலும் நீடிக்காவிட்டாலும் திமுக கூட்டணி 234 தொகுதிகளையும் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று கூறிவிட்டு எடப்பாடி பழனிசாமி திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாக கூறினார். மேலும் கூட்டணி குறித்தான அறிவிப்பின் போது எதுவும் பேசாமல் இபிஎஸ் மௌன சாமியாராக அமர்ந்திருந்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு இந்த பதிலை அளித்தார். அத்துடன் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வாய்ப்பில்லை என்றும் சூசகமாக கூறிய அவர் ஓபிஎஸ்ஐ பாஜக தனிமைப்படுத்தாது என்றும் யாரும் அவரை கைவிடவில்லை என்றும் தெரிவித்தார். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே அணியில் இணைந்து செயல்படுவோம் என்றும் டிடிவி தெளிவுபடுத்தியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்தார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அது 2 கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் நீடிப்பீர்களா என்ற கேள்விக்கு இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். மேலும் அதிமுக, பாமக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகே நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து எதிர்ப்பை பதிவு செய்த போராட்டக்காரர்கள் சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஏழை எளிய மக்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்தில் வெள்ளிக்கட்டைகள் மாயமான வழக்கில் கைதான 7 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சென்னை
ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் 2 கண்டெய்னர்கள் மூலம் சுமார் 39 டன் வெள்ளிக்கட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அவற்றை 2 கண்டெய்னர்கள் மூலமாக வேர்ஹவுஸ் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு கண்டெய்னரில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளிக்கட்டிகள் மாயமானது தெரிய வந்தது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநர், கிரேன் ஆபரேட்டர், துறைமுக ஊழியர் என 7 பேரை கைது செய்த போலீசார் அனைவரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலால் சுற்றுலா பயணிகள் வாகனத்தை விட்டு சுற்றுலா தலத்திற்கு நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பைன்மரக்காடுகள், நோயர் சதுக்கம் போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வெகுநேரம் காத்திருக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் நடந்தே சென்றனர். மேலும் கோடை விடுமுறை நெருங்கும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அதிக அளவில் காவலர்களை நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பூப்பெய்திய மாணவி தேர்வு எழுதப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் பணம் பெறும் நோக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். செங்குட்டை பாளையத்தில் செயல்பட்டு வரும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி பூப்பெய்த காரணத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பள்ளி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பள்ளி மீது தவறான பிம்பம் உருவாக்கப்படுவதாகவும் பணம் பெறும் நோக்கில் செயல்படுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குன்னூர் அருகே குடியிருப்புக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாய்களை துரத்தி வேட்டையாடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி சென்றது. நாய்களை சிறுத்தை துரத்திச் செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி பதிவாகியிருக்கிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வளர்ப்பு நாய்களை சிறுத்தை அடிக்கடி வேட்டையாடி செல்வதாகவும் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியதுடன் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஏற்பட்ட மோதலை தடுக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 500 மாடுபிடி வீரர்களும் 1000 காளைகளும் பங்கேற்றன. இந்த நிலையில் காளையை அடக்கிய வீரருடன் ஏன் காளையை என் பிடித்தாய் எனவும் கேட்டு மாட்டின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் கைகலப்பாக அது மாறியது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை அப்புறப்படுத்தினர். ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கோவையில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சிலரது நடவடிக்கைகள் இருப்பதாக காட்டூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அந்த நபர்களை அங்கிருந்த போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 9,90,000 ரூபாயும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை, திருவாரூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை உருவானது. இதேபோல திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் இடைவிடாமல் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் விளம்பர போர்டுகள் காற்றில் பறந்தன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திடீரென பலத்த சூறாவளி காற்று கனமழை பெய்தது. இதனால் மின்சாரம் தடைப்பட்டதுடன் சூறாவளி காற்றால் வாகன ஓட்டிகளின் கண்களுக்கு புழுதி பறந்து பெரும் அவதிக்குள்ளாகினர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டணிக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என பாஜக, அதிமுக கூட்டணி குறித்து தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஆளும் பிளவுவாத பாஜகவும், மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்கள் என சாடியுள்ளார்.
திமுகவை மறைமுக கூட்டாளியாகவே ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் தெரிவு செய்தது ஆச்சரியம் இல்லை என விஜய் கூறியுள்ளார். மேலும் 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேதான் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியான நிலையில் தைலாபுரத்தில் உள்ள அலுவலகம் வெறிச்சோடியது. அண்மையில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் நிகழ்ந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைவர் பதவியை நானே எடுத்துக் கொள்கிறேன் என்றும் அன்புமணி கட்சியின் செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கு கட்சி தொண்டர்கள் முதல் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சமாதானம் பேசுவதற்காக கட்சி நிர்வாகிகள் யாரும் தன்னை சந்திக்க வரக்கூடாது என ராமதாஸ் கூறிய நிலையில் கட்சி தலைமை அலுவலகம் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழுவில் சலசலப்பு ஏற்பட்டது. புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் சாதி பார்த்து பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் நிர்வாகிகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். இதனையடுத்து மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரிணாம வளர்ச்சியடைந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிவிட்டதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் வல்லத்தில் நடைபெற்ற பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் 37வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற பின் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எந்த கூட்டணி உருவானாலும் திமுக கூட்டணியை அசைத்து பார்க்க முடியாது என்றார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது பலனளிக்கும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காததால் அதிமுக வாக்கு வங்கி சரிந்த நிலையில் இப்போது பாஜகவுடன் கூட்டணி வைப்பது பலனளிக்கும் என தெரிவித்தார். மண்டல மற்றும் மாநில அளவிலான நிபுணர் குழுக்களின் ஒப்புதலை பெற்ற பிறகே கோயில்கள் சீரமைப்பு மற்றும் கோபுர கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு நடத்த அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி கோயில் அறங்காவலர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் வரிசையில் நுழைய முயன்ற பக்தரை காவல்துறை அதிகாரி ஆபாசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பங்குனி உத்திர விழாவையொட்டி வயலூர் முருகன் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. அங்கு தரிசனத்திற்காக பக்தர்கள் செல்லும் வழியில் ஒருவர் வரிசையில் நிற்காமல் உள்ளே செல்ல முயன்றார். இந்நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆபாசமாக திட்டியதுடன் மரியாதை குறைவாக நடத்தியுள்ளார். போலீசாரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த பக்தர்கள் சம்பவம் காரணமாக கடும் அதிருப்தி அடைந்தனர். திருவண்ணாமலையில் பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பிரதான கோபுரத்திற்கு வெளியே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை ஒட்டிய 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் புறப்பட்டனர். தூத்துக்குடியில் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் இன்று ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகுகள் கரை திரும்பின. மீனவர்களின் வரத்து குறைவாகவே இருந்ததால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சீலா மீன்கள் 1 கிலோ 1300 ரூபாய்க்கும், அதேபோல நண்டு 1 கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் கார் ஓட்டுநராக இருந்து வரும் பாரதி ராஜா என்பவர் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக 96 பேரிடம் விண்ணப்பங்களை பெற்ற நிலையில் நேர்காணலுக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. இதில் 46 பேர் மட்டுமே வந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பாரதி ராஜா விருந்து அளித்ததோடு பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி ஆணை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் அங்கு தகராறு வெடித்தது. தகவலறிந்து வந்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட பாரதி ராஜாவை கைது செய்ததோடு இதற்கு உடந்தையாக இருந்த செந்தில் என்பவரை தேடி வருகின்றனர். கொரோனா காலத்தில் பணியாற்றிய சுகாதார பணியாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என
சமூக மற்றும் சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையிலிருந்து கூட மருத்துவர்கள் முறையாக பணிக்கு வந்து மக்களுக்கு சேவையாற்ற முடியாத நிலையில் சுகாதார பணியாளர்கள் சேவையை சிறப்பாக செய்தனர் என்றார். ஆனால் தமிழக அரசு ஆணை வழங்குவதில் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஐஸ்கிரீம் கேக்கை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜொமேட்டோ மற்றும் ஹாம்பார் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு 7,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த பெரோஸ்கான் கடந்த 2003ஆம் ஆண்டு ஜொமேட்டோ மூலமாக பிரபல ஹாவ்மோர் நிறுவனத்தில் ஐஸ்கிரீம் கேக்கை ஆர்டர் செய்துள்ளார். அதன் விலை 300 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் ஜொமேட்டோ நிறுவனம் 1,182 ரூபாயை வசூலித்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் இரு நிறுவனங்களும் கூடுதல் தொகையை திரும்பி தராத நிலையில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இழப்பீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாபநாசத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 2000 வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அடுத்த இளங்கார்குடி, உள்ளிக்கடை, நாயக்கர்பேட்டை உட்பட பல்வேறு கிராமங்களில் 100 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வாழையை சாகுபடி செய்துள்ளனர். அங்கு நள்ளிரவில் இடி மற்றும் சூறைக்காற்றுடன் பலத்த கனமழை பெய்ததால் வாழைத்தார்களுடன் 2000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி அருகே ஆள் கடத்தல் வழக்கை விரைந்து முடிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் கையும் களவுமாக பிடிபட்டார். கடையம் காவல் நிலையத்தில் ஆள் கடத்தல் வழக்கு ஒன்றில் செல்வகுமார் என்பவர் தினமும் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இவ்வழக்கில் அவரையும் அவரது வாகனத்தையும் விடுவிக்க கடையம் காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதா 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து செல்வகுமார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு புகார் அளித்தார். அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை செல்வகுமாரிடமிருந்து காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதா வாங்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். நாற்றம்பள்ளி அருகே சிறிய கடைக்குள் அங்கன்வாடி மையம் இயங்குவதால் அடிப்படை வசதிகள் இல்லாமல் குழந்தைகள் அவதியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஜெயந்திபுரத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையம் சிதிலமடைந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆட்சி நடைபெறாத மாநிலங்களில் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். பல ஆண்டுகளாக காணாமல் போனதாக கருதப்பட்ட ஓவியர் காராவாஜோயோவின் மேரி மதகலேனாவின் ஓவியம் டெல்லியில் உள்ள இத்தாலிய தூதரக கலாச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் அரசு பயணமாக இந்தியா வந்த துணை பிரதமர் தஜானி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓவியத்தை திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விலைவாசி உயர்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஜனதாதள கட்சி தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். விலைவாசி உயர்வு, ஊழல் அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை எதிர்த்தும் கர்நாடகாவில் ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனதாதள கட்சி தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவில் அரசு பொதுத் தேர்வு எழுத வந்த பெண்ணிடமிருந்து ஹால் டிக்கெட்டை பருந்து ஒன்று பறித்துக் கொண்டு சென்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கேரளாவில் உள்ள காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் அரசு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அப்போது தேர்வு மையத்திற்கு வந்த மாணவியிடமிருந்து திடீரென பறந்து வந்த பருந்து ஒன்று ஹால் டிக்கெட்டை பறித்துச் சென்றது. பின்னர் அது கீழே போட்டவுடன் மாணவி அதனை எடுத்துக்கொண்டு தேர்வு எழுதச் சென்றார். திரையரங்கத்திற்குள் ஒளிரும் விளக்கு கட்டையுடன் தலையில் விழுந்ததால் அஜித் ரசிகை தலையில் காயமடைந்தார். குரோம்பேட்டை திரையரங்கு ஒன்றில் அஜித் நடித்த குட் பேட் அகிலியை அவரது ரசிகை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் நாளை அதிகாலை 5 மணி அளவில் வானில் தெரியவுள்ள பிங்க் மூன் என்ற இளஞ்சிவப்பு நிலவினை வெறும் கண்களால் காண முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் மிகச்சிறிய முழு நிலவாக இது இருக்கும் என்றும் வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சந்திரன் பூமியிலிருந்து அதன் மிக தொலைவான புள்ளியான அபோஜியில் இருக்கும் என்பதால் இதை மைக்ரோ மூன் என்றும் அவர்கள் அழைக்கின்றனர். வசந்த காலத்தில் வரும் முதல் முழு நிலவு என்பதால் இதனை பிங்க் நிலா என குறிப்பிடுகின்றனர். தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்ததால் நடுத்தர மக்கள் கவலையடைந்துள்ளனர்.
அமெரிக்காவின் வரி விதிப்பால் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து 70,000-ஐ கடந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 70,160 ரூபாய்க்கும், அதேபோல கிராம் 25 ரூபாய் உயர்ந்து 8,770 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 110 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1 கிலோ 1,10,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.